ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. மேசராசி நேர்களுக்கு வணக்கம். மேசராசி காலப்புருஷ சக்கரத்தின் முதல் வீடு, அங்கார பவனின் மூலத்திருகுண ஆட்சி வீடு. உங்கள் ராசிநாதன் வக்கர நிவர்த்தி ஆடுகிறாருங்க. 3ஆம் இடத்துல மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வருகிற 24ஆம் தேதியிலிருந்து ராஜயோகம் உங்கள் ராசிக்கு வருது. 24/2/2024 இருந்து அருமையாக இருப்பீங்க. செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு ராசிக்கு 4ஆம் இடத்தை நோக்கி போகிறாரு. 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை நோக்கி போகிறாரு. ஓகே நேர்களே, செவ்வாய் ராசிநாதன், அதுபோக அஷ்டமாதிபதி அவர் தான். அஷ்டமாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும், எதிர்பாராத பணவரவு இருக்கும், திடீர் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும். அதுபோக செவ்வாய் குருசாரத்தில் தான் இருக்கிறாரு, புனர்பூச நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு. ராசிக்கு 9, 12 கூடிய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக மேச ராசிக்கு இந்த காலகட்டத்தில் தூரதேசத்துக்கு போகிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். வருகிற 24ஆம் தேதிக்கு மேலே அந்த வாய்ப்பை செவ்வாய் பரிபூர்ணமாக செய்வார். சரியா நேர்களே, ஏன்னா செவ்வாயோட அனுக்கிரகம் முழுமையாக இருக்குது உங்கள் ராசிக்கு. 9ஆம் இடத்தை வேறு பார்க்குறாரு. 9ஆம் இடம் தூரதேசத்தை குறிக்கும். அவர் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு குருமங்கல யோகத்தில் இருக்கிறாரு, குருசாரத்தில் இருக்கிறாரு. அடுத்து குருவும் செவ்வாசாரத்துக்கு வராரு. ரோஹிணி 3ஆம் பாதத்திலிருந்து 4, அடுத்து மிருகசீரிசம் 1, 2 வரும்போது சார பரிவர்த்தனை நடக்கும். ஸோ குரு செவ்வாசாரம், செவ்வாய் குருசாரம், இதெல்லாம் வேத ஜோதிடத்தில் சூட்சுமம். இதெல்லாம் பார்த்து தான் பலன் சொல்லணும். ஸோ உங்கள் ராசிக்கு 9, 12, 1, 8 இந்த காம்பினேஷனில் பலன்கள் நடக்கும். 2 கிரகங்களுமே மேசராசிக்கு வேண்டிய கிரகங்கள் தான். அதனால் எதிர்பாராத தனவரவு இருக்கும், தூரதேச அமைப்பு இருக்கும், வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போயிட்டு வரலாம். வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்க நல்லா பணம் சம்பாதிச்சு வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க. சுபச்செலவும் இருக்க தான் செய்யும். ஏன்னா 12ஆம் இடம் தொடர்படுறதுனால சுபச்செலவு இருக்கும். 12 கூடியவனும் 2ஆம் இடத்துல இருக்கனால குடும்பத்தில் கொஞ்சம் சுபச்செலவு இருக்கும். அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வருவீங்க, விசேஷத்துக்கு போயிட்டு வருவீங்க. கல்யாணம், காது குத்து, இப்படி சில சம்பவங்கள்லாம் நடக்கும், அதுக்கு போயிட்டு வருவீங்க. ஆனால் சந்தோஷமான மனநிலையில் இருப்பீங்க. 3ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு தான். பொதுவாக 3ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் உங்களை நல்லா பேச வைப்பார். உங்களோட கருத்துக்கள், நீங்கள் பேசுகிற விஷயங்கள் மற்றவங்களுக்கு ஈஸியாக புரியும். எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக வைப்பீங்க. அதாவது வாத விவாதத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்கள் ஆர்குமெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். குறிப்பாக வக்கீல் வேலை பார்க்குறவங்க, பேசுகிறவங்க, மற்ற ஒரு கவுன்சிலிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் இது சிறந்த காலமாக பார்க்கப்படுகிறது. நிறைய விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயமே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. நல்லபடியாக பேசுவீங்க. பேச்சு மூலமாக இருக்கிறவங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மிதுன செவ்வாய் நல்ல ஒரு அறிவை கொடுப்பாரு. படித்தவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு. படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலுமே பண வசதி இருக்கும். ஏன்னா தைரிய, வீரிய, கீர்த்தி சாணத்தில், சகாய சாணத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. பண வசதி தாராளமாக இருக்கும். சத்திய வாக்கு பேசுவீங்க. நல்ல ஒரு நேர்மையாக இருப்பீங்க, ப்ராம்ப்டாக இருப்பீங்க. நீதி நியாயம் இப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல காலகட்டமாக இருக்கும். குறிப்பாக ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு விதமாக பார்க்கப்படுகிறது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். தயால சிந்தனை இருக்கும், காரிய சிந்தனை இருக்கும், ஹெல்த்து நல்லபடியாக இருக்கும், வெல்த்து நல்லாயிருக்கும். குடும்பத்தில் எதுலேயும் ஒரு திருப்தி இருக்கும். எந்த ஒரு தொழிலையும் துணிஞ்சு செய்வீங்க. சரியா, துணிச்சல் இருக்கும். தைரிய சாணத்தில் செவ்வாய் இருக்கிறனால துணிஞ்சு இருப்பீங்க. பின் வாங்க மாட்டீங்க. முன் வைத்த கால பின் வைக்க மாட்டீங்க. என்ன சொல்கிறோம், இது இருக்குல்ல, வச்ச குறி தப்பாது, இந்த புலி தோக்காது, எதை கண்டு அஞ்சாது. அதாவது வச்ச குறி தப்பாது, நீங்கள் வச்ச குறி இனிமேல் தப்பாது, எதை கண்டு அஞ்ச மாட்டீங்க. நஞ்சனாக இருப்பீங்க. சிறப்பாக இருக்குங்க. குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிக அருமையான காலகட்டமாக இருக்குது. ராசிக்கு வேண்டிய சூரியனும் ராசிக்கு இப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த மாதம் முழுக்க சூரியன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறதுங்க. 11ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் அளப்பரிய பலன்களை கொடுப்பாரு. ஏன்னா சூரியனுக்கு 11ஆம் இடம் ஒரு நல்ல இடம். அரசு தொடர்பு, அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சூரியன் பஞ்சமாதிபதி. தான் வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருந்து தான் வீட்டை சம்மந்தப்படுறதுனால நிறைய சம்பாத்தியம் பண்ணுவீங்க. உயர்தர வண்டி வாகனங்கள்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். அரசாங்க தொடர்பு நல்லபடியாக இருக்கும். அரசாங்க டீலிங் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விடாமுயற்சி இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் முட்டி மோதி நல்லபடியாக பண்ணுவீங்க. நண்பர்களால் ஒரு ஆதாயம் இருக்கும். புதனும் சேர்ந்து இருக்கிறாரு, அது ஒரு வரைக்கும் நல்லதான். நண்பர்களால் ஆதாயம் இருக்கும். 5ஆம் இடம் வலுப்படுது, பஞ்சமஸ்தானம் வலுப்படுது. பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். நிலச்ச காரியத்தை முடிப்பீங்க. பூர்வப்பணி சொத்துக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாப்பன் வழி உறவு முறைகள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் அஸ்தமனம் அடைஞ்சிருக்கிறாரு. 23ஆம் தேதியிலிருந்து மார்ச் 29 வரைக்கும் அஸ்தமனம், 36 நாட்கள் அஸ்தமனம். சனி பகவான் அஸ்தமனம் அடைகிறதுனால என்ன பலாபலங்கள், சாதக பாதங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ லிங்கையும் கொடுக்க, அதையும் பாருங்கள்.
சரியா? சில தகவல்கள் வந்து பழைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக புரியும். இருந்தபோதிலும் சனி பகவான் அஸ்தமனம் அடைஞ்சிருது சில விஷயத்தில் நல்லதான். ஏன்னா ராசியை பார்த்துட்டு இருந்தார். இப்போ ராசியை பார்க்கக்கூடிய கெடுபலம் குறைஞ்சதுனால நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆள் ரிலாக்ஸாக ஹாயாக இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உடல்நல சிறப்பாக இருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். புகழ் அந்தஸ்து நல்லாயிருக்கும். சமுதாயத்தில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். வெகுஜன தொடர்பு மக்கள் நல பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான காலகட்டம். குறிப்பாக அரசியல்வாதிகள்லாம் நல்ல ஒரு பேர் எடுப்பீங்க. சரியா? உங்கள் நிலைப்பாடு நல்லாயிருக்கும். கட்சியில் உங்கள் நிலைப்பாடு நல்லாயிருக்கும். தலைமையோட இணக்கம் நல்லாயிருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் அரசாங்க போக்குவரத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதிகாரிகள் உத்தியோகத்தில் இருக்கும்போது அதிகாரிகளோட ஒத்துழைப்பும் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்களா. அதெல்லாம் நல்லா இந்த கிரகங்கள் செய்யுது. சரியா? கூட்டு முயற்சி தான். பொதுவாக ஒரு ராசிக்கு வந்து பலன்கள் செய்யணும்னா கிரகங்களோட கூட்டு முயற்சி தான். இப்போ உங்கள் ராசிக்கு சூரியன், செவ்வாய், புதன், சனி பகவான் எல்லாமே நல்ல நிலைமையில தான் இருக்கிறாங்க. சுக்கிரன் தான் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கிறாரு. குடும்பத்தில் கணவன் மனைவி உறவை பார்த்துக்கோங்க. சரியா? கணவன் மனைவி, சொந்த பந்தம், அத்தை மாமா உறவு இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி மேசராசிக்கு செவ்வாய் வளர்த்துருக்கிறாரு. 1 8 கூடியவன் வளர்த்துருக்கிறதுனால நல்லாயிருக்கும். சூரியனும் நல்ல நிலைமையில் இருக்கிறார். புதன் 3 6 கூடியவன் தைரிய வீரிய ஸ்தானாதிபதியும் உத்தியோக ஸ்தானாதிபதி நல்லா இருக்கிறாரு. செவ்வாய் வீட்டு கொடுத்த புதனும் நல்ல நிலைமையில் இருக்கிறார். தான் வீட்டுக்கு 9ஆம் இடத்துல இருக்குது. அருமையான அமைப்பு. சரியா? 3ஆம் இடம் பக்காவாக ஆக்ட் ஆகுது. 3ஆம் இடம் ஆக்ட் வரதுனால தைரிய வீரிய ஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த காம திருகோணம் வாங்க 3 7 11 11ஆம் இடம் நல்லா இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு தாம்பத்தியம் மேலே நல்லாயிருக்கும். ஆனால் சுக்கிரன் கொஞ்சம் வீக்காக இருக்கிறாரு. ஆண்கள் நல்லா இருப்பீங்க, பெண்கள் கொஞ்சம் இதாக இருப்பீங்க. ஏன்னா சுக்கிரன் பெண்ணை குறிக்கிறவர். ஸோ கணவன் மனைவி உறவில் பெண்கள் வந்து கொஞ்சம் பின்னடைவை சந்திப்பீங்க. பெண்கள் மனநலத்தை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோ கேட்குற ஆண் நேராக இருந்தாருன்னா பெண்கள்கிட்ட மனைவியை வந்து கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுங்கள். அவங்க பேச்சை கேட்டுக்கோங்க. தாம்பத்திய உறவில் ஈடுபடும் போது அவங்க எதனாச்சும் சில அப்போஸ் பண்ணாலும் அதை விட்டு கொடுத்துப்போங்க. ஏன்னா சுக்கிரன் நல்ல நிலைமையில் விரைய ஸ்தானத்தில் ராகு கூட சேர்ந்துருக்கிறாரு. ஏன்னா 12ஆம் இடம் வந்து தாம்பத்தியத்துக்கு முக்கியமான இடம் தான். கணவன் மனைவி ஒன்று சேர இடம். குறிப்பாக இந்த தகவல் வந்து ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 50 வயசில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா மனித வாழ்க்கையில் வந்து தாம்பத்தியம் ரொம்ப முக்கியம். அந்தரங்கம் யாவுமே சொல்வதென்றால் பாவமே. அது மாதிரி அந்தரங்கத்தை பற்றி ரொம்ப பேசக்கூடாது. அது வந்து ஒரு புனிதமானது. கணவன் மனைவிக்கு 2 பேருக்கும் மட்டுமே தெரிந்தது. அந்த விஷயத்தை ஏன் சொல்கிறேன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட கிரகம் ஒரு முக்கியமான கிரகம் 7 கூடையவன். 7ஆம் இடம் தான் கணவன் மனைவி உறவை குடிக்கிறது. சரியா? என்னதான் காமத்துரிகோணம் 3 7 11 இருந்தாலுமே 7 கூடையவன் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறான். 7 கூடையவன் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறனால என்ன, பார்ட்னர் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் இதாக இருக்கும். அது சுக்கிரனாக இருக்கிறதுனால பெண்ணை குறிக்குது. சரியா? இப்படி தான் வேத ஜோதிடத்தில் பலன்கள் எடுக்க முடியும். எல்லாத்துக்கும் பலன் எடுக்கலாங்க. ஜோதிடரோட அறிவை பொறுத்து இருக்குது. அதுபோக வந்து இது வந்து ராசிக்கு தான் கொடுக்குறோம். ராசிங்கிறது என்ன, உடல் மனம். தாம்பத்தியத்துக்கு வந்து உடல் மனம் தான் முக்கியம். அது வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயம். ஸோ தாம்பத்தியம் எங்குது உடல் மனம். மனம் ஒத்துழைச்சா தான் உடல் இதாக ஒத்து போக முடியும். உடல்கள் ரெண்டும் ஒன்று இணையும். ஸோ அதனால் இந்த தகவல் ஒரு முக்கியமான தகவல் தான். நான் வந்து சில தகவல்களை சொல்லிடுவேன். சரியா? சூசகமாக சொல்லுவேன். அதனால் அந்த உறவு பலப்படும். ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இல்லறம் நல்லறமாக இருக்கணும்னா தாம்பத்தியம் நல்லா இருக்கணும். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி நல்லா இருந்துட்டாங்களே, மனப்பூர்வமாக இருந்துட்டாங்களா, மனசாந்தியாக இருந்தாங்களே அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. பிரச்சனை குறைஞ்சி போயிடும். சரியா? ஒரு குடும்பம் வந்து நல்லபதாக இருக்கணும். சரியா நேர்களே? அதில் நிறைய சொல்லிட்டு போகலாம். அதை வேண்டாம் நமக்கு. இருந்தாலும் இந்த தகவலை இதோடு நான் நிப்பாட்டிக்கிறேன். சரியா? அதனால் தாம்பத்தியத்தில் மனைவியை கொஞ்சம் அனுசரித்து போங்க. மற்றபடி வந்து செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறனால காரியங்கள் நல்லாயிருக்கும். இளைய சகோதர விஷயத்தில் கொஞ்சம் அனுசரித்து போங்க. தம்பின்னு இருக்கிறவங்க கொஞ்சம் சல்லுப்புள்ளுன்னு இருப்பாங்க. சரியா? தம்பி விஷயத்தில் கொஞ்சம் முரட்டுத்தன்மை இருக்கும். அனுசரித்து போங்க. தம்பி விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். தம்பிகள் எதனாச்சும் வம்பு வழக்கு இழுத்துட்டு வந்துடுவானுங்க. அவங்க விஷயத்தில் கவனமாக இருங்க. கால்நடை வச்சுருக்கவங்களும் நல்லாயிருக்கும். கால்நடை விவசாயம், தோட்டப்பயிர் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். கால்நடை வச்சு பால் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பால், வெண்ணெய், தயிர், மோர் இப்படி நிறைய சொல்கிறாங்களே, மில்க் ப்ராடக்ட் பண்ணுறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லா சாப்பிடுவீங்க. வயிற்றுக்கு நல்லா சாப்பிடுவீங்க. விரும்பியதை சாப்பிடுவீங்க. நல்லாயிருக்கும். சரியா? அதுமாதிரி வீட்டில் இந்த நாய் பூனை வளர்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். பெட் அனிமல் சொல்கிறாங்களே, அது மாதிரி அனிமல் வளர்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கூடுதலாக பலன்கள் பார்த்தோம்னா சந்திரனும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். ராசிக்கு 4 கூடையவனும் 22ஆம் தேதி வரைக்கும் இன்னும் 4 நாளைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறார். அடுத்து அமாவாசை சந்திரன் நோக்கி போவார். அமாவாசை சந்திரன் போனாலும் பரவாயில்ல, குரு பார்வைக்கு வருவார். சரியா? அடுத்தடுத்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் அமாவாசை, மாசி அமாவாசை. அங்கே வந்து சனி பகவான் இருப்பார். கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். சனி, சூரியன், செவ்வாய் அப்படி சேரும்போது தொழிலில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதுக்குள்ளே இந்த நாள் இருக்குது. அமாவாசை ஒட்டி மாசி அமாவாசை வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? அந்நேரம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இருந்தாலும் அந்த டேட்டையும் சொல்கிறேன். நான் மாசி அமாவாசை எப்போ வருதுன்னு அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா சில நேரங்களில் வந்து சில தகவல்கள் நம்ம சொல்லி தான் ஆகணும். நான் குறிப்பெல்லாம் எடுக்க மாட்டேன். அப்படியே பார்த்துட்டே சொல்லிகிட்டே போகிறதான் மலன்னு. இது என்ன இந்த மாதம் வந்து நமக்கு வந்து பிப்ரவரி மாதம் அமாவாசை, பிப்ரவரி அமாவாசை.
பிப்ரவரி அமாவாசை நாள் கழிச்சு தான் வரும். சரியா? இப்போ சந்திரனே இங்கே தான் இருக்கிறாரு. சந்திரனே இன்றைக்கி வந்து கன்னி ராசியில் தான் இருக்கிறாரு. அவர் வரணும். அவர் வந்து கும்பத்துக்கு வரணும். கும்பத்துக்கு வந்தால் தான் அமாவாசை. சரி நேயர்களே, அமாவாசை டேட்டை பார்த்து சொல்லிடுறேன். ஆமாம், 27 பிப்ரவரி 27 மாசி மாதம் வியாழக்கிழமை, மாசி 15. இன்னும் நாள் இருக்குது. இன்றைக்கி மாசி 6, இன்னும் 9 நாள் இருக்குது. அந்த 25, 26, 27 இந்த 3 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா? 25லேருந்து ஒரு 4-5 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. தொழில் பண்ணுறவங்க, மற்ற வியாபாரம் சம்மந்தப்பட்ட வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி சூரியன் சந்திரன் சேர்றாங்க. சுகஸ்தானாதிபதி சேர்றாரு. சனி சூரியன் சேர்ந்து 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால தாயாரோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. தாயாரோட ஆரோக்கியம் கெட்டுப்போகும். சரியா? தாய் வழி செலவுகள் வரும், மருத்துவ செலவுகள் வரும். கவனமாக இருந்துக்கணும். இப்படி தான் க்ளோஸாக ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியும். சரியா நேர்களே? மேசராசிக்கு சாதக பாதங்களை சரி விதத்தில் சொல்லணும். இப்போ இதுக்கு @% எது குறிச்சியில் இருக்குன்னா, அந்த அமாவாசையை ஒட்டி சனி சூரியன் சந்திரன் சேருது நல்ல விதமாக பார்க்கப்படலை. ஓகே, வேறு என்ன சார் பார்க்கப்படுகிறது அப்படின்னா, மேசராசிக்கு பெனிஃபிட் வேறு என்ன இருக்குது அப்படி பார்த்தோம்னா, செவ்வாய் பயிற்சி ஆறாரு. வருகிற 24ஆம் தேதி காலை 5:17 பயிற்சி ஆறாரு. பயிற்சி ஆகலை, வக்கர நிவர்த்தி ஆறாரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல நல்ல பலன்களை தான் கொடுக்குறாரு. அதை மையப்படுத்தி தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். நல்ல பலன்களை தான் கொடுக்குறாரு. கூடுதலாக என்ன பலன்கள் சார் அப்படின்னா, மேசராசி நேயர்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற முன்னேற்றம் இருக்கும். டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாலுமே அதில் முன்னேற்றம் இருக்கும். கொஞ்சம் நிலுவையில் இருந்த வேலையெல்லாம் இப்போதைக்கு டக்குன்னு முடியும். சட்ட சிக்கல் சரியாக இருக்கும். எதனாச்சும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இருந்துச்சுன்னா அதில் சட்ட சிக்கல் இருந்து நிவாரணம் கிடைக்கும். அதில் லாபத்தை எதிர்பார்க்கலாம். அதே வேளையில் பதவியில் இருக்கிறவங்க பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இது மாதிரி விஷயத்தில் ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கும். சரியா? வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் சம்மந்தப்பட்ட வேலைகள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்நேரம் ட்ரான்ஸ்ஃபர் வேண்டுறவங்க, இன்க்ரிமெண்ட் வேண்டுறவங்களாம் அப்ளை பண்ணலாம், கேட்கலாம். ப்ரைவேட்டில் இருக்கிறவங்களும் அணுகலாம். அரசாங்கத்தில் அப்பப்போ கரெக்டாக பண்ணிடுவாங்க. ப்ரைவேட்டில் இருக்கிறவங்க நேரங்காலம் பார்த்து தான் கேட்கணும். இந்நேரம் மூவ் பண்ணிங்கன்னா சக்ஸஸாக முடியும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும், நல்லிணம் இருக்கும், இன்டகிரேஷன் இருக்கும். எந்த ஒரு திட்டத்தையும் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பீங்க, வெற்றிகரமாக முடியும். சொந்த பந்தத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். காதல் இனிக்கும், தித்திக்கும், சுவைக்கும். காதலியை நல்லபடியாக வச்சுக்கிறவங்க. சரியா? 30 வயசு கீழே இருக்கிறவங்க, காதல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. மொத்தத்தில் பார்த்தோம்னா நம்பிக்கையுடன் உற்சாகத்துடன் இருப்பீங்க. சரியா? நம்பிக்கை உற்சாகம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை உற்சாகம் இருந்துச்சுன்னா நல்லது தான். உற்சாகம் தான் அனைத்துக்குமே காரணம். இன்ட்ரெஸ்ட், ஆர்வப்படணும். அனைத்துக்கும் ஆர்வப்படு. ராஜகுமாரா சொன்ன மாதிரி அனைத்துக்கும் ஆர்வப்படுங்க. எல்லாத்தையும் வந்து செவ்வாய் வந்து சிறப்பாக செய்வார். 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால 3ஆம் இடங்கிறது ஒரு முனைப்பான இடம், வெற்றியை கொடுக்குற இடம். அதாவது வேத ஜோதிடத்தில் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, முதல் வந்து ராசிங்கிறது நீங்கள் தான், உங்கள் மனம், உடல். 2வது வந்து குடும்பம், ஆரம்ப கல்வி, படிப்பு. 3ஆம் இடம் தான் வெற்றியை குறிக்குது, ஒரு மகிழ்ச்சியை குறிக்கிறது. ஸோ ஒரு 3ஆம் இடத்துலேருந்து தான் ஒரு மனுஷனுக்கு வந்து அந்த அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போகிற இடம் 3ஆம் இடம் தான். அதுக்கடுத்து சுகஸ்தானம், புத்திரஸ்தானம், உத்தியோகஸ்தானம், கலஸ்தரஸ்தானம், இதெல்லாம் அடுத்தடுத்து வந்தால் தான் திருமணம் பண்ண முடியும். ஒரு உத்தியோகமாகி ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் அப்படி வரணும். சரியா? இப்படி தான் இருக்குது. அந்த ஆதிபத்திய விசேஷத்தை பார்த்தாலுமே அப்படி தான் வருது. ஸோ 3ஆம் இடம் தான் எல்லாத்துக்குமே ஒரு முனைக்கிறது, ஒரு முனைப்பு கொடுக்குற இடம் 3ஆம் இடம் தான். ஸோ அந்த 3ஆம் இடம் வலுத்து இருக்கிறதுனால மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்துக்கிட்டு ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார். 6ஆம் இடத்தை பார்க்குறது நல்லது. கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும். கடன் வாங்கினீங்கன்னா திருப்பி கொடுத்துருவீங்க. கடனை அடைக்கிற காரகம் செவ்வாய் தான். ஸோ செவ்வாய் வந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடனை திருப்பி கொடுங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் வர மதியம் 1 to 2 கொடுத்துருங்க. சரியா? அந்த நேரம் செவ்வாய் வரும் மதியம் அந்த டயத்தில் கொடுத்துட்டிங்கன்னா நல்ல விஷயம் தான். ஏன்னா செவ்வாய்க்கிழமை பார்த்து கடனை திருப்பி கொடுத்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா கடன் வாங்க முடியாத நிலையை செவ்வாய் கொடுப்பாரு. கடனை வாங்க வைக்கிற கிரகம் சனி பகவான். இப்போ ஒரு அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. அதனால் கடனை எப்படினாச்சும் திருப்பி கொடுக்கலான்னு ஒரு மனநிலைக்கு வருவீங்க. கடனை வந்து திருப்பி கொடுக்குற கிரகம் வந்து செவ்வாய். அவர் வந்து வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். ஸோ பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. கடன் பட்டவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. ஓகே, அதுபோக வந்து தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஏன்னா செவ்வாய் பார்க்குற இடமா வந்து அந்த இடம் கெட்டு போகும். 6ஆம் இடம் வந்து அசுபஸ்தானம் தான். அதனால் அங்கே இருக்கிற கெடுபலங்கள்லாம் ஓரளவு கட்டுக்குள்ளே இருக்கும். கடன், நோய், எதிரி எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்கும். எதிரிகளாம் யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் பாட்டுக்கு இருக்கலாம். தொழில் வியாபாரத்தை சிறப்பாக பண்ணலாம். உங்களை எதிர்த்து கடை போட்டவன், உங்களுக்கு குடைச்சலை கொடுத்தவன், உங்களுக்கு ஆகாதவங்களாம் அவங்க வெளியே பார்க்க போயிடுவானுங்க. அவங்களோட கை தாழ்ந்துருக்கும். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு சிவனேன்னு இருங்க. அடுத்து செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடத்தை பார்க்குறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தான். சரியா? அதுபோல் 9 கூட 9க்கு 6ஆம் இடத்துல இருக்கிறனால அப்பா வழியில் சில பிரச்சனைகள் வரும். அப்பாவுக்கு மாணவங்க சில முட்டல் முதல் வரும். அதுபோக சனி சூரியன் நினைவும் இருக்குது 10ஆம் இடத்துல. காரியத்தில் சில பிரச்சனைகள். அப்பா அம்மான்னு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதில் சில பிரச்சனைகள் இருக்கும். கான்ட்ரவர்சனை வரும். அதனால் அப்பா கிட்ட அனுசரித்து போங்க. பங்காளிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. சில பேர் இப்போ இந்த வர மாசி சிவராத்திரிக்கு வந்து பிப்ரவரி 26ஆம் தேதி வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், புதன்கிழமை மாசி சிவராத்திரி முன்னிட்டு கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. அந்நேரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பங்காளி விஷயத்தில் கவனமாக இருங்க. கொஞ்சம் அனுசரித்து போங்க. அடுத்து செவ்வாய் வந்து ராசிக்கு
10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஆமாம், 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன, தொழிலில் ஒரு பதட்டம் இருக்கும், டென்ஷன் இருக்கும், ஆனால் வெற்றி இருக்கும். வெற்றி இல்லாமல் இருக்காது, வெற்றி இருக்கும். ஏன்னா 11ஆம் இடம் வளர்த்துருக்கிறதுனால தொழிலில் லாபம் இருக்கும். செவ்வாய் என்ன பண்ணுவார், பதட்டத்தை கொடுத்துருவார். செவ்வாவே ஒரு டென்ஷன் கிரகம் தான். செவ்வாய் வளர்த்தவங்களுக்கு என்னென்னா, ஒரே நேரத்தில் 4 வேலை செய்யணும்னு நினைப்பாங்க. அவசரத்தில் அண்டாக்குள்ளே கைவிட்டாலும் உள்ளே போகாதும்பாங்க. அது மாதிரி செவ்வாய் இருக்கிறவங்க வந்து என்னென்னா, பதறிய காரம் செதறும் மாதிரி ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, டென்ஷன் ஆவாங்க, பதட்டப்படுவாங்க, சல்லு பொருள்னு கோவப்படுவாங்க. இதெல்லாம் செவ்வாய்க்கு உள்ள அழகு. இருந்த போதிலும் அவர் புதன் வீட்டில் இருக்கிறார். புதன் ஒரு புத்திசாலித்தனமான கிரகம். அப்படி பார்க்கும்போது வீரமும் விவேகமும் சரிவிகிதமாக இருக்கும். சரியா நேர்களே? அதுபோக புதனுடைய பார்வை வந்து சுகஸ்தானத்தில் படுது. என்ன தான் இருந்தாலுமே பஞ்சமஸ்தானத்தில் படுது. 5ஆம் இடத்துல படுறதுனால கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. வேகமாக இருந்தாலும் விவரமாக இருப்பீங்க. சரியா? அதனால் வந்து தொழிலில் வந்து கொஞ்சம் பதட்டம், டென்ஷன் இருக்கும். அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க. சரியா? அந்த பதட்டத்தோடு கொஞ்சம் பக்குவமாக இருப்பீங்க. இப்படி தாங்க ப்ரிடிக்ஷன் போகும். ஒரு கிரகத்தை வச்சு டக்குன்னு சரியில்லைன்னு சொல்லிடக்கூடாது. அந்த கிரகம் பார்க்குற இடம், அந்த கிரகம் இருக்கிற இடம், இப்படி காம்பன்சேட் பார்க்கணும். மிக்சிங் தான். வேத ஜோதிடத்தில் பலன்கள் சொல்லும்போது காம்பினேஷன் தான். ஒரு கிரகத்தை வச்சு டக்குன்னு சொல்லிட முடியாது. 9 கிரகங்கள் இருக்குது. சரியா நேர்களே? இப்போ நான் ஒரு 4-5 கிரகத்தை வச்சா சொல்கிறேன். ராகு எதுக்கெல்லாம் இருக்கிறாங்க. 12ஆம் இடத்துல ராகு வந்து கொஞ்சம் நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு. கொஞ்சம் சுப செலவுகள் நிறையா பண்ணுவீங்க. சரியா? கண்ணாபுரான்னு செலவு பண்ணுவீங்க. இருக்குது, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. 6ஆம் இடத்துல இருக்கிறனால சில பேருக்கு குடிப்பழக்கம்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? குடிப்பழக்கம்லாம் திடீர்னு வரும். ஏன்னா ராகு சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துல 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால குடிப்பழக்கமெல்லாம் வரும். அதனால் தயவுசெய்து ஆண்கள் வந்து கொஞ்சம் குடிப்பழக்கத்தை விட்டுருக்கங்க. ராகு வந்து உறவாடி கெடுக்கிற கிரகம். சரியா? அவர் 12ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் விரயத்தை கொண்டு போவார், சந்தோஷத்தை கொடுப்பாரு. சுக்கிரன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால உல்லாச பயணம் உனக்கே சொந்தம், ஜகட ஜகட ஜகடா. அது மாதிரி மேசராசி ஆண்களுக்கு ஒரு உல்லாசத்தை கொடுப்பாரு. அப்படியே குதிரையில் தட்டி விட்ட மாதிரி, ராஜ குதிரையில் ஓடுற மாதிரி ஓட வைப்பார், டக்க 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 டக்குன்னு. ஆனால் கடைசியில் ஒரு பெரிய பள்ளத்தில் தள்ளி விட்டுருவார். பெரிய மேட்டிலேருந்து கீழே பெரிய அடிபாகத்தில் தள்ளி விட்டுருவார். யார்? ராகு. அதனால் அளவோடு இருங்க. சந்தோஷம் கிடைக்குதுன்னு அது பெருசாக கொண்டாடாதீங்க. திட்டம் போட்டு வாழுங்க, வட்டம் போட்டு வாழுங்க. அப்போ தான் வாழ்க்கை சிறக்கும். சுக்கிர வேறு கட்டு போயிட்டார், குடும்பஸ்தானாதிபதியும் கலசர ஸ்தானாதிபதியும். அதனால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், மனைவி கூட சண்டை போட்டு பணத்தை வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜோதிடத்தில் வந்து உள்ளே போக 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 ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுக்கலாம். சரியா? ஏன்னா 12ஆம் இடத்துல வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்க தான் செய்யுது. புதன் பயிற்சியாக உள்ளே வந்துட்டாருன்னா ஓரளவு பரவலாமல் இருக்கும். ஏன்னா புதன் வந்து கொஞ்சம் புத்திசாலி கிரகம். அவர் வந்து நீசபங்கம் அடைக்கிறதுனால ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்கும். சரியா? புதன் வந்து 27ஆம் தேதிக்கு தான் வராரு. 27/2 தான் வராரு. இன்னும் நாள் இருக்குது. இன்றைக்கி தேதி என்ன? இன்றைக்கி தேதி 18 தான். இன்னும் 9 நாள் இருக்குது. ஸோ இடைப்பட்ட காலத்தில் இன்றைக்கி 18ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் ஆண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்குது, சொகுசாக இருக்கிறது, ஆட்டம் பட்டத்தில் இருக்கிறது, அதிரடியாக இருக்கிறதுல கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு சுக்கிரன் சேர்ந்தாலே ஒரு கேளிக்கை நிகழ்ச்சி கொண்டு வந்துடுவானுங்க. சரியா? எப்படா சாயந்தரமாகுது, எதனாச்சும் ஒன்று சாப்பிடுவோம், வைப்போம், ஆட்டம் போடுவோம் அப்படின்னு ஆயிடுவாங்க. இது ஆண்களுக்கு கைவந்த கலை. குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். சரியா? கலைத்துறைனா நிறையா இருக்குது. இயலிசை, ஆடல், பாடல், சினிமா, ட்ராமா, இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக சாத்தியப்படும். அதை வந்து சுக்கிரன் சீக்கிரமாக செய்வார். அதனால் அதை வச்சு பெண்கள் தொடர்பும் நிறையா வரும். எதனாச்சும் எசக்க பசக்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இது மாதிரி நேரத்தில் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு சுக்கிர தசை நடக்காது. சரியா? மேசராசிக்கு வந்து சுக்கிர தசை கொஞ்சம் வயசில் பரணி நட்சத்திரத்தில் நடக்கும். ஸோ அந்த கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? அந்த கொஞ்சம் 25-30 வயசுக்குள்ளே வந்து அந்த சுக்கிர தசை நடக்கும். ராகுவோட சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்கிறனால இந்த சுக்கிர தசை நடக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது சுக்கிர தசையில் ராகு புத்தியில் நடக்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுபோக ராகு திசை சுக்கிர புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்படி தான் பலன்கள் மாறும். சுக்கிர திசை ராகு புத்தி நடக்கிறவங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனால் ராகு திசை சுக்கிர புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் பெண்களால் பிரச்சனை வரும். ராகு வந்து என்ன பண்ணுவார்னா சந்தோஷத்தை கொடுத்துருவார், கூடயே ஒரு சஞ்சலத்தையும் கொடுத்துருவார், சங்கடத்தையும் கொடுத்துருவார். பெண்களால் ஒரு பிரச்சனையை கொடுத்து சிக்கலை மாட்டி விட்டுருவார். ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த நிலைமை நீடிக்கும் உங்களுக்கு. மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதுக்கு பிறகு சுக்கிரன் வந்து வக்கரம் அடைகிறார். வக்கரம் அடைஞ்சு பின்னோக்கி போக ஆரம்பிச்சிருவார். வக்கரம் அடைச்சிட்டாரா என்ன, ராகுபடியிலேருந்து கொஞ்சம் பின்னோக்கி போகிறாருன்னு அர்த்தம். வக்கரம் அடைஞ்சுன்னா ஒரு கிரகம் வந்து இயல்பு நிலை இறக்கும். இப்போ ராகுவும் சுக்கிரனும் ரொம்ப இணைபெறாமல் ரொம்ப திக்காக இருக்கிறாங்க. அதில் சுக்கிரன் வக்கரம் அடைஞ்சிட்டாருன்னா அந்த இயல்பு நிலை மாறிடும். ஸோ மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பரிவர்த்தனை யோகம் வாங்க சிலவர். என்ன தான் பரிவர்த்தனை யோகம் இருந்தாலே அதெல்லாம் தசாபுத்திக்கு தாங்க சொல்லணும். கோச்சாரத்துலலாம் பரிவர்த்தனை யோகங்கிறது ஒரு பேருக்கு தான் சொல்ல முடியும், வெளியே ஒரு வார்த்தை ஜாதகத்துக்கு ஜோடனைக்கு தான் சொல்ல முடியும். ஜனன ஜாதகம் செக் பண்ணும்போது தான் பரிவர்த்தனை யோகத்தை சொல்லணும். பரிவர்த்தனை யோகமும் நல்ல ஆதிபத்தியத்தில் இருந்தால் தான் பரிவர்த்தனை யோகம். 12ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அதெல்லாம் பரிவர்த்தனை யோகம்னு சொல்ல முடியாது. பெருசாக 12ஆம் இடம்னாலே விரையம் தான், செலவு தான், அலைக்கழிப்பு தான். ஸோ பரிவர்த்தனை யோகம் வந்து 4, 5, 9, 10, 10, 11, 1, 2 இப்படி இடத்துல கிரகங்கள் பரிவர்த்தனை ஆனால் தான் நல்ல யோகம்னு சொல்ல முடியும். மற்ற இடத்துல 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம், 6, 12, 6, 8, 12 வந்துட்டாலும் அந்த பரிவர்த்தனை நல்லா இருக்காதுன்னு அர்த்தம். சரியா? ஓகே.
இதுக்கு மேலே சொன்னோம்னா உங்களுக்கு நான் ஜோதிடத்தை சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஜோதிடம் தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கோங்க, ஆர்வலர்கள் நிறைய இருக்குது. மேசராசிக்கு அடுத்து நான் நிறைய வீடியோக்களை போடுறேன், தசாபுத்தி பலன்களும் போடுறேன். தசாபுத்தி உங்களுக்கு தேவைப்படுது. ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை போடுறேன், செவ்வாய் திசையும் போடுறேன். செவ்வாய் திசையும் கொஞ்சம் பேருக்கு நடக்கும், சரியா நேயர்களே? அதனால் செவ்வாய் திசையிலேருந்து போடுறேன். நான் ராகு திசையை கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா ராகு அடுத்து ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு போகிறார். 11ஆம் இடத்துக்கு போகிறது நல்லதான். அதனால் ராகு திசை மேச ராசிக்கு ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு போடுறேன். கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேளுங்க, லக்கணத்தை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால உங்களுக்கு மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுஷு லக்கணம், மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அவங்களுக்கு கூடுதல் பலங்களாக இருக்கும். மிதுன லக்கணம், கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்தளவு சிறப்பாக பலங்கள் இருக்காது. ரிஷப லக்கணம், துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மத்தியம பலனை கொடுப்பாரு. மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அருமையான பலன்களை கொடுப்பாரு. கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்தளவு பலன்களை கொடுக்க மாட்டார். ஸோ செவ்வாய் பலன்களை கொடுத்தாலுமே பிரித்து தான் கொடுப்பாரு. இதில் தான் நிறைய பேருக்கு பலன்கள் சேராது. மேச ராசியில் சார் என்ன சார் நீ சொல்கிறேன் எனக்கு நடக்க மாட்டேங்குன்னு சொல்கிறவங்களுக்குலாம் பார்த்தோம்னா மிதுன லக்கணத்தில், கன்னியா லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்கிற பலன்கள் அந்தளவு கோயின்சைட் ஆகாது. ஸோ இப்படிலாம் நிறைய ஒரு இது இருக்குது. ஜோதிடத்துலையுமே நிறைய செக்ஷன்லாம் இருக்குது, சரியா, பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவின்படி தான் பலன்கள் நடக்கும். அது மாதிரி தான் உங்களுக்குன்னு ஒரு லைன் இருக்கும். அந்த லைனில் கரெக்டாக போகும்போது தான் உங்களுக்கு அந்த பலன்கள்லாம் ரீச் ஆகும். உங்களுக்கு நான் அடுத்து தசாபுத்தி பலன்களையும் போடுறேன். லக்கணத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு லக்கணம் தெரியணும். லக்கணம் தெரிஞ்சால் தான் பலன்கள் நல்லாயிருக்கும். நான் பொதுவாக கோச்சாரத்தில் பலன்கள் சொல்லும்போது லக்கண ரீதியாக தான் சொல்லுவேன். லக்கண ரீதியாக சொல்லும்போது பலன்கள் ஃபுல்ஃபில் ஆகும், முழுமையாக போய் உங்களுக்கு சேரும். லக்கணத்தை தெரிஞ்சுக்கோங்க. லக்கணம் தெரியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, சரியா? உங்கள் பிறந்த தேதி, டைம், எந்த ஊரில் பிறந்தீங்க, இதை போட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லக்கணத்தை சொல்லிடுவேன். சில பேருக்கு தெரியும், நான் பரணி நட்சத்திரம் சார், மேச ராசி, ஆனால் எனக்கு லக்கணம் தெரியாது அப்படிம்பாங்க. லக்கணத்தை தயவு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் தசாபதி பலன்கள் நடக்கும், சரியா? அது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் மேச ராசியில் இப்போ நீங்கள் கடக லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா குருதிசை நல்லாயிருக்கும், சரியா? இப்படி தான் பலன்கள் போகும். மேச ராசியில் துலா லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சனி மகா திசை நல்லாயிருக்கும். அருமையான அமைப்பு. மேசராசி துலா லக்கணம் சனி தேசம் நினச்சுன்னா சிறப்பாக இருக்கும். தொழிலில் கொடி கட்டி பறப்பீங்க. சனி பகவான் நல்ல நிலைமையில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு, சரியா? இப்படி தான் போகும். ஓகே, ஜனன செக் பண்ணுற அணுகுங்க, நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். கட்டண விவரத்தெல்லாம் சொல்லுவோம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் தெரியப்படுத்தலாம், சரியா? வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். கமெண்ட் பாக்ஸில் கொடுத்தாலும் பார்ப்பேன். அதுபோக கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, ஜனன ஜாதகத்தை அனுப்பி கேட்குறாங்க. அவங்களுக்கு நான் தனியாக ஒரு ப்ரோக்ராம் போடலான்னு இருக்கேன். அதுக்கு என்னென்னா கேள்வி பதிலுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கி அந்த கமெண்ட் பாக்ஸில் வரதை கொடுக்குறேன். வீடியோவே போடுறேன் நான். அதில் சில பலன்களை சொல்லிட்டு அந்த கேள்வி பதிலுக்கும் பதில்களை சொல்கிறேன். பார்ப்போம் எப்படி நான் அதில் ஏற்பாடு பண்ணுறேன்னு. அதுபோக கமெண்ட் பாக்ஸில் சில பேருக்கு நான் பதில் சொல்லிடுவேன். மேக்ஸிமம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுவேன். ஏன்னா அதில் டெக்ஸ்ட் பண்ணணும், அது கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா டெக்ஸ்ட் பண்ணுறது ஒவ்வொரு லெட்டராக எடுத்து டெக்ஸ்ட் பண்ணணும், தமிழில் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பணும். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பேசுகிறதுனா ஈஸி தான், ஆனால் யூடியூப்பில் இப்படி பேச முடியாது. கமெண்ட்ஸில் பேச முடியாது, டெக்ஸ்ட் தான் பண்ண முடியும். அதனால் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். வர்ற கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு பதில் ப்ரிடிக்ஷனை வீடியோவில் அனுப்புகிறேன். மேச ராசிக்குன்னு ஒரு வீடியோ போட்டு அதில் அனுப்புகிறேன். நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ என்னால் முடிஞ்சாலும் உதவி பண்ணுறேன், சரியா நேர்களே? வாழ்த்துக்கள், நல்லபடியாக இருக்கும். இப்போதைக்கு என்ன சார் குருஷியில் இருக்குது அப்படின்னா, சுக்கிரன் தான் குருஷியில் இருக்கிறாரு, 2 எழுக்குடையவன். குடும்பத்தில் கொஞ்சம் இணக்கமாக இருங்க, கணவன் மனைக்குள்ளே விட்டு கொடுத்து போங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8 to 9 மகாலட்சுமி கும்பிடுங்க. பெருமாள் கோவிலுக்கு போங்க. பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா சிறப்பே தரும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மேசராசினியர்களுக்கு சில சௌபாக்கியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளும் கொடுப்பார். அனைத்து நலங்கள் வளங்களை பட்டு தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. மேசராசியுடைய பலன்கள் ரெக்க கட்டி பறக்குது. ஏன்னா செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கனால ரெக்க கட்டி பறக்குது. நல்லபடியாக இருங்க. வாழ்த்துக்கள்.